வீட்ல எங்க மீனான்னு யாருங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்காரங்க வந்து கதவ தட்டுறாங்க. இத பார்த்தோன்னே வந்துட்டு செந்தில், ஆமாங்க அவ ஒய்ஃப் தான். என்னாச்சு? ஏன் என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஏதுன்னு விளக்கமா சொன்னா தான் வந்துட்டு அவைங்க வருவாங்களோ? இல்ல மேடம் உள்ளேருந்து வெளில வரமாட்டாங்களோ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லங்க இப்பதாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அதான் முகம் கழுவ போயிருக்கா, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, யார்ட்ட பேசிட்டு இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் வந்து மெல்லமா எட்டி பார்க்குறாங்க. என்னங்க போலீஸ பார்த்தோன்னே வந்துட்டு, என்னாச்சு? ஏன் என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா உன்ன தேடி தான் மீனா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க என்னங்க சொல்லுங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமா ம மயிலோட விஷயத்துல நீங்க இப்படிலாம் பண்ணியிருந்திருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். உங்கள இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தன தடவ நான் சொன்னேன் படிச்சு படிச்சு அவங்களோட விஷயத்துல தலையிடாத மீனா மீனான்னு சொல்லிட்டு. கேட்டியா நீ அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்க வீட்டுக்காரரே சொல்றாருல்ல. அப்புறம் என்னங்க வாங்க நீங்க நடங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க அது வந்து அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாருங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாங்க. எதுக்கு ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இங்க பாருங்க இப்ப அவங்களே வந்துட்டாங்கன்னா மரியாதையா கூட்டு போயிருவேன். இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் பார்த்துங்க. அது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல வச்சுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணா உங்களுக்கு தான் நாளைக்கு வேலைக்கு பிரச்சனை ஆயிரும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மீனா நீ போ மீனா முன்னாடியே நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மீனாவுடைய அப்பாவும் அம்மாவுக்கு கால் பண்றாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுக்கும் கால் பண்ணி விட்டுறாங்க. எல்லாருமே அங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு மீனா அங்க போய் கொண்டுட்டு போய் உடனே லாக்கப்ல போட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இங்க பதறிடிச்சு போய் வந்து செந்தில் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க போறாரு. அங்க போனோன்னு வந்துட்டு என் பொண்ணு என்னங்க தப்பு பண்ணா? எதுக்கு இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தப்பு பண்ணாங்களா? மயில வந்து இவங்க தான் கடைசியா வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு எங்கேயோ இப்போ மறுபடியும் காணாம போயிருச்சு. அதனால அவங்க வீட்லேருந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலுடைய அம்மாவும், அப்பாவும் அங்க தான் நின்னுட்டுருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிற செந்திலு, நான் தான் எத்தன தடவ சொன்னேன்ல, படிச்சு படிச்சு சொன்னேன்ல, அவங்க விஷயத்துல தலையிடாத, அவங்களெல்லாம் எதுக்கு என் வீட்டுக்கு கூட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல, என் பேச்ச மீறி நீ பண்ணியல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன், என்னடா நடக்குது? என்னடா நடக்குது? ஒண்ணும் புரியலடா. ஏன்பா நீ எதுக்குப்பா வந்துட்டு மயில அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோமதி வந்துட்டு, ஏன்டி உனக்கு ஏதாவது கிறுக்கு இது புடிச்சுக்கிச்சா? அவங்க தான் வந்துட்டு டிராமா குடும்பமாச்சே. பொய், பித்தலாட்டம் எல்லாத்தையும் சரளமா பண்ணுவாங்க. அவிங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அவள எதுக்கு நீ வீட்டுக்கு கூட்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் திட்டுறாங்க. அதான் நான் சொல்றது கேளுங்க அத்த. அவங்க தப்பான முடிவு எடுத்துட்டு இது பண்ண போயிட்டாங்க. அத பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். கூட்டு வந்து சரி ஓகே இதே இதெல்லாம் அனுப்ப முடியாது. வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். அம்மா வீட்டுக்கெல்லாம் போமாட்டேங்கிற மாரி சொன்னாங்க. அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஒரு நாள் நைட்டு தானே இதே கண்டிஷன்ல அனுப்பிச்சோம்னா, ஏதாவது தப்பான முடிவு பண்ணிட்டா என்ன பண்றது? நம்ம பேரும் சேர்த்து தானே கெடும். அப்படிங்கிறக்காக தான் கேஸ் வேற கோர்ட்ல போயிட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு நல்ல நேரத்துல தான் நான் வீட்ல தங்க வச்சிருந்தேன். அடுத்த நாள் காலையில நான் ஆஃபீஸ்க்கு போற வழியில அவங்கள கொண்டுட்டு போய் வீட்ல விட்டுட்டு தான் போனேன். ஏங்க உங்க பொண்ண உங்ககிட்ட சொல்லி தாங்க விட்டுட்டு போனேன் நானு. அதுக்கப்புறம் அவைங்க காணாம போயிட்டா, அதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? என் மேல எதுக்குங்க கேஸ் குடுத்துருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்துட்டு சொல்றாங்க, என் பொண்ணு கடைசியா வந்துட்டு மீனாட்ட தான் பேசினேன். மீனாதான்னு சொல்லிட்டு உன்ன பத்தி தான் பேசிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. நானும் இவரும் கடைக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா புள்ளைய காணோம். அதான் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டீங்களாங்க சார்? அவைங்க பொண்ணு எங்கேயாவது போயிருப்பாங்க. இல்ல கோயில் கூட போயிருப்பாங்க. எங்கேயாவது இருப்பாங்க. போய் தேடி பார்க்கலாம்ல. அத விட்டுட்டு என் மேல கேஸ் குடுத்தா என்ன அர்த்தம்? இதுலேருந்தே தெரியலையாங்க சார்? தேடி கூட பார்க்காம என் மேல கேஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்களே தான் இவங்க பொண்ண ஏதோ பண்ணிட்டாங்க. அம்புட்டு பழியும் தூக்கி எங்க வீட்டு மேலேயும், என் மேலேயும் போடணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. பொய் கேஸ் போட்டுருக்காங்கன்னு தெரியலையா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சரவணன் வந்துட்டு அரக்க பறக்க வராரு. வந்தோனே வந்துட்டு, எதுக்கு இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க உங்களுக்கு தனியா ஒவ்வொருக்கா சொல்லணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க மீனா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க சொல்றீங்க? நீங்க யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் மயிலோடைய வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு உன்னைய புடிச்சு உள்ள போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சும்மா வந்துட்டு என்ன வேணா யார் வேணா கேஸ் குடுத்தா, பொய் கேஸ் குடுத்தா உள்ள தூக்கி தூக்கி எல்லாத்தையும் உள்ள வைப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்துட்டு இவங்க பாருங்க மயில வந்துட்டு எங்க இருக்கான்னு நான் சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வேற எங்கேயும் கிடையாது. இவங்க தான் ஒரு வீட்ல வாடகை வீட்ல ஒரு பக்கம் வந்து கேட்டு ஒரு 2, 3 நாள் வந்து தங்கிட்டுன்னு சொல்லி அவங்க பொண்ண கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே, என்னது தம்பி? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆ யார் என்ன கேஸ் கொண்டு வந்து குடுத்தாலும் அது பொய்யா, நெசமா என்னன்னு கூட பார்க்கறது கிடையாது. உடனே கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சுருவீங்க. அவங்களுக்கு மானம் போனானா, மரியாதை போனானா, வேலை போனானா, அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அப்படிதானங்க சார்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லங்க அது வந்து அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாருங்க நான் டெலிவரி குடுக்குறதுக்காக வந்துட்டு நான் போயிருந்தேன். அங்க போறப்ப தான் வந்துட்டு பக்கத்துல ஒரு வீடு வந்து ஜன்னல் ஓப்பன் ஆயிருந்து. சும்மா திடீர்னு எதேர்ச்சியா இப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப பார்த்தா, இவள தூக்கி உள்ள உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட விசாரிச்சேன். விசாரிச்சதுக்கு இந்த வீடு ரொம்ப நாளா பூட்டியிருக்கு. இன்னைக்கு காலையில தான் ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே இவங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சுச்சு. இது ஏதோ எக்கு தப்பா பண்ண போறாங்க. இப்போ இவள காணோன்னு சொல்லிட்டு நம்ம மேல தான் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்கன்னு நெனச்சேன். கடைசியில வீட்டுக்கு தான் போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறப்ப தான் அரசு இந்த மாரி சொன்னா. அப்புறம் தான் நான் கிளம்பி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு, "பாத்தியா ஃபர்ஸ்ட்டு மீனா வெளில அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் சொல்றாங்க. "மீனா இது உனக்கு கடைசியான பாடம். இனிமேல் இவங்கிட்ட எந்த ஒரு சாவாசத்தையும் வச்சுக்காத. பாத்தியல்ல அவங்க உயிர் போயிருன்னு சொல்லிட்டு நீ ஏதோ காப்பாத்த போன. கடைசியில வந்துட்டு உன்னுடைய வேலை, உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் எல்லாமே வந்துட்டு சந்தி சிரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாத்தியல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மீனா செம கோவத்தோட வந்து, "ஏங்க நீங்களும் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? உங்களோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. நேத்து வேற அவங்க என் கண்ல கட்டப்பட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் எங்க வீட்டு வேற ஆளுங்க யாராவது பார்த்துருந்தாலோ, இல்ல வேற யாராவது பார்த்துருந்தாலும் யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க.
சொல்கிறாங்க. இந்நேரம் உங்கள் பொண்ணு உடைய தலையெழுத்தாக மாறி இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்போ போனால் போதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றி விட்டுன பாவத்துக்கு இப்படி எம்எல்ஏ நீங்கள் கேஸை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா அது வந்து பேசாதீங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க. இனிமேல் உங்கள் பொண்ணும் சரி நீங்களும் சரி எக்கடு கட்டு போனால் என்ன, இனிமேல் நான் எதாக இருந்தாலும் நான் கண்ணில் கூட கண்டுக்க மாட்டேன். நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ உடனே வந்துட்டு இங்கே மயிலோடைய அப்பா சொல்கிறாங்க, இல்லைங்க இப்படி ஏதாவது பண்ணால் என் பொண்ணு வந்துட்டு காணாமல் போயிட்டான்னு சொன்னால் ஏதாவது பண்ணிவிட்டு தேடி பிடிச்சி எப்படியாவது வந்து அவளை வீட்டுக்கு மறுபடியும் கூட்டுப்பீங்க அப்படிங்கிறக்காக தான். எப்படியாவது எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டில் மருமகளாக வந்து வாழ்ந்துட மாட்டாளான்னு அப்படிங்கிறக்கு தான் பாக்கி ஏதோ நினச்சி ஏதோ பண்ணுறா. அது கடைசியில் தப்பாகவே முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சரவணன், ஆமாம் தப்பான ஆள் நீங்களாம் நினச்சி ஏதாவது பண்ணால் தப்பாக தான் முடியும். நீங்கள் என்ன நல்லவங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. கூடிய சீக்கிரம் வந்துட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஸ்டேஷனில் அங்கே வந்துட்டு கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். கோர்ட்டில் ஏதாவது சொல்லத்தான் போகிறேன். நீதிபதி உடனே தீர்ப்பு எழுத தான் போகிறாங்க. எனக்கும் அவளுக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் ஆகத்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு மாப்பிள்ளை எதாக இருந்தாலும் சரி, எங்கள் கோவம் எதாக இருந்தாலும் எங்கள் மேலே காமிங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு இப்படி மயிலும் தண்டிக்காதீங்க. அவள் பாவம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே தெரியாதுன்னு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேசின பொய்க்கெல்லாம் வந்துட்டு அவள் வந்து சால்ரா போட்டுருந்தாளா? நல்லவளாக இருந்தா இந்நேரம் வந்துட்டு என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும்ல. என்கிட்ட எதையும் மறைக்காமல் இருந்திருக்கணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசினா என்ன பண்ணா என்ன? நான் வாட்டுக்கு அவளோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ கூட வந்துட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்திருக்குமா என்னமோ? நீங்கள் எங்கள் மேலே வந்து மொத்த குடும்பத்து மேலேயே கேஸ் கொடுத்தீங்க. அப்போவே முடிஞ்சிருச்சு. இனிமேல் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பத்தையே சேர்த்து உள்ள தூக்கி உட்கார வச்சேன். உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க பேச்சு? ஆமாம் வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா நீங்களும் கிளம்புங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு மயிலோடைய அப்பா, இங்கே பாரு நீ வாட்டுக்கு ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி கடைசியில் இப்போ நம்மளுக்கு திரும்பி இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அடுத்த வந்து இன்ஸ்பெக்டர் போய் கெஞ்சுறாங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு மூளை கட்டு போய் தயவுசெய்து விட்டுருங்க, இந்த கேஸை வேணாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான். ஓ கேஸை வாபஸ் வேறு வாங்குவீங்களா? பண்ண தப்பில்ல நீங்கள். இப்போ அவங்க வேண்டி வந்துட்டு ஏன் உள்ள தூக்கி உட்கார வைக்கலன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் வேலை போகிறதுக்கா? ஒழுங்கு மரியாதை உள்ள லாக்கப்பில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டிலங்க எப்படிங்க நான் தனியாக விட்டு வந்து இங்கெல்லாம் வந்து இருக்க முடியுங்க? அதெல்லாம் நீ தப்பு பண்ணுற முன்னாடி போய் பேசுகிற முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏப்பா நீ தானே உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சால்ரா போட்டு வந்த நீயே ஒரு ஒழுங்கு மரியாதையை வந்து உள்ளே போயிருங்க, இல்லைன்னா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள லாக்கப்பில் பிடிச்சி தள்ளுறாங்க. இந்த விஷயத்தில் கேள்விப்பட்டு சுடர்வி அவங்க வராங்க. இதுக்குமா இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. மயில போய் இப்படி கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்காவெல்லாம் எப்போயோ கூட்டு வந்தாச்சு. அக்காவும் மருந்து தழுன்னு அழுகுறா. அக்காவுக்கு வாழ்க்கை போனது மட்டும் இல்லாமல் இப்படி பேர் கெடுத்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணுறது? இப்போ அக்காவோட சேர்ந்து நானும் சேர்ந்து தப்பான முடிவு எடுத்துகிட்டு போய் சேர வேண்டியதா? நீங்கள் 2 பேரும் ஏதோ இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர், என்னங்க ஸ்டேஷன் நினச்சி என்ன நினச்சிங்க? இங்கே வந்து சத்தம் போட்டுருக்குற போமா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, தயவுசெய்து அம்மாவும் அப்பா வெளில விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தப்பு பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் சொல்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என் வாழ்க்கை நல்லாகும் சரியாகும் நான் நினைக்கவே முடியாது. அம்மா அப்பாவும் நாளுக்கு நாள் புதுசு புதுசாக ஏதோ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி மொத்தமாகவே அவங்க என்னை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இனிமேல் இவங்கள பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நம்ம 2 பேரும் எங்கேயாவது இவங்க கண்ணிலே படாமல் எங்கேயாவது போய் இருந்துக்கலாம். நீ படிச்சிருக்க, நானும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாவது நம்ம பொழைச்சிக்கலாம். இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க.